Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. என்னன்னு பாத்தீங்கன்னா சாமை அரிசியில வந்து தோசை வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். சேம் ப்ரொசீஜர்ல பாத்தீங்கன்னா நீங்க இட்லியும் பண்ணிக்கலாம். நான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாமை அரிசி தாங்க எடுத்திருக்கேன். இப்போ இது வந்து நமக்கு தேவையான அளவு அரிசி வந்து சேர்த்துக்கலாங்க. நான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 2 கப் அளவுக்கு அரிசி வந்து சேர்த்துக்கிறேங்க. வாரத்துல 2 நாள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிறுதானியங்களும் சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நம்ம நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய சாப்பிடுறோம். ஸோ அந்த மாதிரி டைம்ல இதுவும் 2 நாள் சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சமாவது உடம்புக்கு வந்து ஹெல்த்தியும் கிடைக்கும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 1/4 கப் அளவுக்கு வந்து உளுந்து சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா வெந்தயம் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா வந்து இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த அரிசியை பொறுத்தளவுக்குலாம் பார்த்தீங்கன்னா அழுக்கு வந்து நிறைய இருக்கும். அதனால ஒரு 3-4 டைம் வந்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் 2-3 தடவை தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து தண்ணி ஊற்றி 8 மணி நேரம் ஊற விட்டுறலாம். 4 மணி நேரம் 6 மணி நேரம் ஊறினா போதும்னே வந்து நினைக்கலாம். அதுக்குள்ளேயே வந்து ஊறிடும். பட் வந்து இந்த சிறுதானியத்தை பொறுத்தளவுக்கு தண்ணியில் எந்த அளவுக்கு ஊறுதோ அந்தளவுக்கு வந்து நமக்கு சத்து வந்து நல்லா கிடைக்கும். நான் பார்த்தீங்கன்னா நைட்டு ஊற போட்டேன்னா காலையில் தான் அரைப்பேன். காலையில் ஊற போட்டேன்னா சாயந்தரத்துக்கு அரைச்சி வைப்பேன். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நைட்டு ஊற போட்டிருந்தேன். இப்போ காலையில் எடுத்து அரைச்சிட்ருக்கேன். நம்ம இதில் வச்சுருந்த தண்ணியை வந்து வாஷ் பண்ணி வெளியே எடுத்து சேர்த்துட்டு புதுசாக தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணியில் தான் வந்து நான் அரைக்க போகிறேன். இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. 2 பங்காக வந்து நான் சேர்த்து அரைச்சிக்கிறேங்க. அரைச்சதை எடுத்து இந்த பாத்திரத்தில் வந்து சேர்த்துக்கிறேங்க. சேர்த்த பின்னாடி கைவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம 2 தடவை அரைச்சி எடுத்துருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நம்ம இதை கைவிட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி மூடி வச்சிடலாங்க. உப்பு இப்போவே போட்டு வைக்காதீங்க. இந்த மாவு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக புளிச்சிரும். 4 மணி நேரத்துலேயே புளிச்சிரும். அதனால் உப்பு போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப புளிச்சிரும். அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா புளிச்சிருக்குங்க. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு உப்பி வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா வந்து புளிச்சு வந்திருக்கு. அடுத்து இதில் வந்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் நான் வந்து உப்பு வந்து கம்மியாக தான் சேர்க்குறேன். தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம வழக்கமாக ஊற்றுற தோசையோட கன்சிஸ்டன்சிக்கு வந்து கொண்டு வந்துக்கலாம். தண்ணி ஒரு வேளை தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி சேர்த்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அடுப்பில் தோசை கல் வச்சுருக்கேங்க. கல் நல்லா சூடான பின்னாடி இப்போ நம்ம தோசை வார்த்துக்கலாங்க. நம்ம எப்போவும் வந்து எப்படி வந்து தோசை வார்த்துடுமோ அதே மாதிரி வார்த்து எடுத்துக்கலாங்க. சூப்பராக வந்து வரும். ஒட்டாது. நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக பார்த்தீங்கன்னா சூப்பராக வருங்க இந்த தோசை. நீங்கள் இதிலே வந்து ஆனியன் தோசை, பொடி தோசை, ஊத்தாப்பம் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேங்க. நீங்கள் நெய் வேணால் நெய் விட்டுக்கலாம். கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் எது உங்களுக்கு விருப்பமோ நீங்கள் அதை வந்து விட்டுக்கலாங்க. நான் வந்து தோசையை திருப்பி போடலை. ஒரே பக்கமாக வச்சு நல்லா வேக வச்சுட்டு இப்போ வந்து நான் அப்படியே மடித்து எடுத்துக்கிறேங்க. அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான சாமை தோசை பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் இதே மாவில் பார்த்தீங்கன்னா இட்லி கூட ஊற்றி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க நம்மளோட சிம்பிளான ஒரு சூப்பர் சத்தான ஒரு சிறுதானிய ரெசிபி தாங்க இது. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.